ஹலோ வெல்கம் அண்ட் ஸ்வாகத்தம் டு பவித்ரா ஸ்டோரி டைம். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம்? எல்லோரும் இன்ட்ரெஸ்டாக உட்காந்துருக்கீங்களா? சரி, எடுத்தோன்னே ஒரு அழகான நதி. அந்த நதியோட பேர் துங்கபத்ரா. அந்த நதிக்கரையில் 2 பேர் இருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நிறைய பேர் இருந்தாங்க, 2 பேர் தான் இருந்தாங்களான்னு கேட்காது, நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் பேர் ஆத்மதேவ், ஒய்ஃப் பேர் துந்துலி. இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த ஆத்மதேவ்ங்கிற மனுஷன் வந்து ரொம்ப நல்லவர்னா அவ்வளோ நல்லவர், சொல்ல முடியாத அளவுக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஒய்ஃப், பயங்கர டாக்கட்டிவ், எப்போ பாரு சண்டை போடுறது, பொறாமை, பேராசை, என்னெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் நிரம்பிய ஒரு மனுஷி தான் இந்த துந்துலு. இவங்க ஜீவிதம் இப்படியே போயிட்டுருக்கு. பைசாக்கு குறை இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அசோஷியல் ஏதாவது ஒரு குறை இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற குறை. அவங்களுக்கு அந்த குழந்தை இல்லாதது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்குன்னா, அவங்க வீட்டில் மாடு, அப்போல்லாம் மாடு வளர்ப்பாங்க இல்லையா? அந்த மாடு குட்டி போடல, அவங்க வீட்டு மரங்களில் பழங்கள் காய்க்கலை. இந்த அளவுக்கு அந்த அவங்க மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே அப்படியே அந்த ஒரு குழந்தையின்மை, அடுத்த ஜென்ரேஷனை பார்க்காத விஷயங்களாகவே அப்படியே நின்று போன மாதிரி, ஸ்தம்பித்த மாதிரி அவங்களுக்கு தோணிது. அப்போது துந்தோலிக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் நல்லா சாப்பிட்டு தூங்கி ஜாலியாக ஷீ என்ஜாய் த லைஃப். ஆனால் இந்த ஆத்மதேவுக்கு வாரிசு இல்லையேங்கிற வருத்தம். அப்படியே ஒரு நாள் காட்டு பக்கமாக போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு முனிவர் தபஸ் இருக்கிறத பார்க்குறாரு. அங்கே போய் அவரை வணங்கி நமஸ்கரித்து அவர்கிட்ட பவ்யமாக சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கேன், எனக்கு குழந்தை இல்லை, நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, நல்லா யோசிச்சுக்கோப்பா, உனக்கு வேணுமா அப்படின்னார். அவர் இல்லை வேணும் சொல்லுவாங்க இல்லையா, புத்திரன் இல்லாதவங்க நரகத்துக்கு போவாங்க, அந்த புத் அப்படிங்கிற ஒரு நரகத்துலேருந்து புத்திரன் தான் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஸ்ட்ராங் பிலீஃபு. ஸோ அப்போ அவர் சொல்கிறார், இல்லை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. சரி, நல்லா யோசித்து சொல்லிட்டேல, ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மந்திரிச்சிட்டு ஒரு பழம் கொடுக்குறாரு. இந்த பழத்தும் உன் ஒய்ஃபை சாப்பிட சொல்லு, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் கொஞ்ச நாளில் அப்படின்னாரு. சரி, ரொம்ப சந்தோஷம் ஆத்மதேவிக்கு. அட்லாஸ்ட் எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதே, எனக்கு புத்திர பாகியம் கிடைக்க போகுதுன்ட்டு ஓடி வராரு வீட்டுக்கு. வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த பழத்தை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாரு வேலைக்கு. ஆனால் இவளுக்கு ப்ரெக்னென்ட் ஆனால் வாந்தி வரும், இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது, ஜாலியாக சுற்ற முடியாது, நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கணும், பிரசவ வலி, இதெல்லாம் யோசிச்சு ஐயோ குழந்தை வேணுமா அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கா. இவளுக்கு ஏற்ற மாதிரியே இவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு அங்கே போயிட்டு இதெல்லாம் சொல்லும்பொழுது அவள் வேணாம் எதுக்கு நீ அப்படிலாம் கஷ்டப்படாத, பேசாமல் உன் வீட்டு மாட்டுக்கு இந்த பழத்தை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவள் அந்த கன்ஃபியூஷன்லேயே திரும்பி வீட்டுக்கு வராள். அப்போ தான் அவள் தங்கச்சி வீட்டிலேருந்து வரா, யாரும் துந்துலியோட தங்கச்சி, அவங்க வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு வரா. வந்தோன்னே தங்கச்சிக்கிட்டேயும் இந்த கதையெல்லாம் சொல்கிறாள். சொன்னப்போ தங்கச்சி என்ன சொல்கிறா, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அவள் சொன்ன மாதிரி மாட்டுக்கு இந்த பழத்தை நீ கொடுத்துரு, நான் வந்து பிறந்தோன்னே என் குழந்தைய உனக்கு கொடுத்துட்றேன், ரகசியமாக குழந்தைய பெற்றுட்டு இது உன் குழந்தைங்கிற மாதிரி கொடுத்துட்றேன், இந்த குழந்தைய நீ வளர்த்துக்கோ, அதுக்கு பதிலாக என் புருஷனுக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவளும் அதுக்கு ஒத்துட்டு, இவங்க வீட்டில் தான் பணத்துக்கு பஞ்சமே இல்லைல்ல, சரின்னு பணத்தை கொடுத்துட்டு அந்த குழந்தைய வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ரகசியமாகவே 2 பேரையும் இவள் ப்ரெக்னென்ட் மாதிரி நடிக்கிறா. அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அது இவளுக்கு ஒரு 7 மாதம் அப்படி இருக்கும்பொழுது கரெக்டாக மாடும் ப்ரெக்னென்ட் ஆகுது அந்த பக்கம். இங்கே முனிவரோட அனுகிரகம் பாரு, ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆனால் அப்புறம் மாடு ப்ரெக்னென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம். எல்லாருக்கும் இனிப்புகள் கொடுக்கறதும் அவர் ரொம்ப குதூகலமாக இருந்துகிட்ருக்கார். தங்கச்சிக்கு குழந்தை பிறக்குது, இவரும் பிரசவத்துக்கு போகிற மாதிரி போயிட்டு தங்கச்சியோட குழந்தைய எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரு பையன் குழந்தை பிறக்குது. அந்த பையனுக்கு துந்துகாரி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு 3 மாதத்தில் மாடுக்கு குழந்தை பிறக்குது. மாடுக்கு குழந்தை எப்படி பிறக்குதுன்னா, நல்ல தேஜஸான மனித வடிவில், காது மட்டும் மாடோட காது மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கு கோக்கர்ணா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பயங்கர தேஜஸாக அந்த குழந்தை வளர்ந்துட்டு வருது. இந்த துந்துக்காரிங்கிறவன் செம்ம மோசமான நடவடிக்கை உள்ள ஒரு பையனாக வளர்ந்துட்டு வரான்.
இந்த கெட்ட பழக்கம்தான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஊரில் இருக்கிற எந்த கெட்ட பழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் லிஸ்ட்டு போட்டோன்னா அதில் இருக்கிற எல்லாமே இந்த பையனுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த லிஸ்ட்டில் ஒன்றும் கூட மிஸ் அவுட் ஆகாது. பொய், பித்தலாட்டம்ங்கிற திருட்டு எல்லா கெட்ட பழக்கத்தோடையும் வளர்ந்துட்டு வரோம். ஆத்மதேவுக்கு வந்து எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்க்குறாரு. ரொம்ப அவருக்கு வந்து நொந்து போயிடுறாரு. என்னடா இது வாழ்க்கை அப்படின்ட்டு அவர் கடைசியாக வந்து உணர்றாரு. மனிதன் வந்து நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இது வேணும் அது வேணும் இந்த மெட்டீரியல் தேடி இதில் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும் அதுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு போகாமல் எல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எண்ணிக்கை உதறிட்டு எல்லாத்துலேருந்தும் அந்த பற்ற ஆசையை விடுத்துட்டு நிற்கிறானோ அன்றைக்கி தான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சு அவர் வீட்டை விட்டுட்டு போயிட்டுறாரு. அம்மாவும் பிள்ளையும் இருக்காங்க. அந்த பக்கம் கோகர்ண பயங்கரமாக படிக்கிறான், நல்ல பெரிய ஸ்காலர் ஆகிடுறான். அதுக்கு இவன் அவ்வளோக்கு அவ்வளோ கெட்டவனாக மாறிடுறான். ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவையே பயங்கரமாக அடித்து பணம் பிடிக்கிட்டு போகிறான். அவங்கள அடித்தோன்னா அவங்க மனம் நொந்து போயிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க. போகும்போதே மனசு இன்னும் அந்த வேதனை தாங்காமல் ஒரு கிணறுல விழுந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அவ்வளோதான். இப்போ இந்த துந்துக்காரிக்கு யாருமே இல்லை. அப்பா ஆல்ரெடி போயாச்சு. கோகர்ணா படிக்கிறதுக்காக அப்படியே பில்கிரிம் மாதிரி போயிடுறாரு. அங்கங்கே போய் கோயில் குளம் இருந்து அங்கங்கே இருக்கிற முனிவர்கள்கிட்டையும் எல்லார்கிட்டையும் பாடங்கள் கற்றுக்கிட்டு ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்கு அவரும் போயிடுறாரு ஊரை விட்டு. அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு 5 ப்ராஸ்டியூட்ஸை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு பயங்கரமாக கும்மாலம் போட்டுட்ருக்காரு. அந்த டைமில் அவங்களுக்கு ஒத்திக்கு ரொம்ப பணம் ஆசை. அப்போது இவர்கிட்ட பணம் வேணும், நகை வேணும்னு கேட்போம். அப்போ இவர் என்ன பண்ணுவார், போய் நிறைய இடத்துலேருந்து நகையை கொள்ளை அடிச்சுட்டு துந்துக்காரி கொண்டு வந்து தருவோம். அப்போ அவளுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி இல்லாட்டி ஒரு நாள் என்றைக்காவது இவர் மாட்ட போகிறாரு ராஜா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணி அவன் தூங்கும்போது அவன் கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவன் சாக மாட்டான். அப்புறம் எப்படியோ இதை போட்டு அமுக்கிங்கிற மாதிரி எப்படியோ அவனை டார்ச்சர் பண்ணி கொண்டு அவனை ஒரு குழியில் போட்டு புதைச்சிட்டு இவங்க போயிடுவாங்க. இந்த ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் ஊரை விட்டு போயிடுவாங்க. ஸோ ஒன்று பயங்கர கெட்டவன், திருட்டு கொலை கற்பழிப்புங்கிற மாதிரி எதுவுமே மிச்சம் வைக்காமல் பண்ணால் அந்த பாவக்கர்மம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி துர்மார்க்கம். ஸோ எல்லாமா அவளோட ஆன்மா வந்து சாந்தி அடையாமல் அலைஞ்சின்னு இருக்கும். ஆனால் இந்த கோகர்ணனுக்கு தன்னோட அண்ணங்காரன் எப்படியோ இந்த மாதிரி இறந்துட்டான்னு தெரிஞ்சு அவனுக்கு தர்ப்பணம் திதி எல்லாமே பண்ணுவான். ஆனாலும் அது சாந்தி அடையாது. இப்போது கோகர்ணன் ஊரெல்லாம் போய் எல்லாம் ஞானம் அடைஞ்சிட்டு தன்னோட ஊருக்கு வந்தப்போ ஒரு வாட்டி இந்த துந்துக்காரி வந்து கோகர்ணனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போது கோகர்ணன் வந்து ஆல்ரெடி நிறைய மந்திரங்கள்லாம் படித்து ஒரு ஞானியாகவே மாறின ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ ஏதோ மந்திரம் ஜபிச்சு தண்ணி தெளித்தோடனே அவனால் இவனை அட்டாக் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக பேசணும், இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, நான் இவ்வளோ மோசமாயிட்டேன், எனக்கு இதுலேருந்து ஒரு முக்தி கொடு, எனக்கு விடிவு கொடு, என்னால் முடியல, எனக்கு பசிக்குது, தாகம் எடுக்குது, அலைஞ்சிட்ருக்கேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி என்னதான் இருந்தாலும் அண்ணன் இருக்கான் இல்லையா, இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கோகர்ணை போய் அவன் குருவை கேட்பான். கேட்டோன்னே இதுக்கு வந்து சூரியநாராயணர் தான் நமக்கு கரெக்டான தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் பகவானை பிரார்த்தனை பண்ணுவார். அப்போ சூரியநாராயணர் வந்து பாகவத புராணம் படிக்க 7 நாளில் சப்தாகமா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி இவனை வர வச்சு 7 நாள் சப்தாங்கம் படிக்கும்போது ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து நின்று கேட்பாங்க. இவன் எங்கே உட்கார முடியாது இல்லையா, காற்று ரூபம் இல்லையா, அதனால் ஒரு பேம்பு, ஒரு மூங்கில் 7 கண் இருக்கக்கூடிய ஒரு மூங்கிலில் வந்து அவனை வந்து ஆவாகனம் பண்ணிடுவாங்க. அடியும் மூங்கிலில் இருப்பான். ஸோ அந்த ஒரு நாள் படிக்கும்போது ஒரு மூங்கிலோட கண் வந்து நோட்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது டப்பு டப்புன்னு வெடிக்கும். இப்போ 7ஆவது நாள் படித்து முடிக்கும் பொழுது அது வெடித்து அவனுக்கு முக்தி கிடைக்கும். அப்போ கேட்ட நிறைய பேருக்கும் லிபரேஷன் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு நிறைய பேர் வந்து கோகர்ணன் கிட்ட வந்து பாகவத புராணம் அடிக்கடி படிக்க சொல்லி கேட்டு அந்த மாதிரி அவங்கவுங்க கர்மானால் முழுசாக வெளியே வருவாங்க. சில பேருக்கு மட்டும் முழுசாக முக்தி கிடைக்கும், சில பேருக்கு வந்து முக்தி பெருசாக கிடைக்காது. அப்போ அவங்க கேட்பாங்க, எல்லோரும் ஒன்றா தானே கேட்டோம், இவங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் கிடைக்கல அப்படின்னா இந்த துந்துக்காரி அந்த இன்டென்சிட்டி, கேட்ட இன்டென்சிட்டி, துந்துக்காரி எப்படி கேட்பான்,
ஆல்ரெடி காற்று ரூபத்தில் இருக்கான். ஸோ அவனுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கிடையாது. ஸோ விரதம் இருந்து அட் எனி காஸ்ட் இந்த காற்று ரூபத்துலேருந்து நான் மாறி ஒரு நல்ல நிலைக்கு போகணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஸான ஒரு தாட் வச்சுட்டு அவன் கேட்கும் பொழுது, அந்த ஒரு பக்தியோட அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டியான பக்தி இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாகவதத்தை அந்த 7 நாள் கேட்டான்னா அந்த முக்தி கிடைக்கும். நம்ம நார்மலாக சாப்பிட்டுட்டு அப்பப்போ நடுவில் அப்படி கேட்கும்பொழுது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். பட் அந்த அளவுக்கு கிடைக்குமானா கிடையாது. நீங்கள் என்ன அளவுக்கு நம்ம இன்டென்சிட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து கோகர்ணர் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அதுலேருந்து மக்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இன்டென்ஸாக அதை கேட்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படியாக பாகவத புராணம் நிறைய இடத்துல பரவ ஆரம்பித்து லோகம் ஃபுல்லாகவும் சப்தாங்கமாக அது வந்து நிறைய பேர் படிக்க ஆரம்பித்து அதனால் அவங்க நிறைய நற்பலன்களை அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் கதை. இது வந்து பாகவத புராணத்தில் இருக்குது. பட் ஆனால் இது தனி கதையாகவும் கேட்க ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நான் நம்ம ஸ்டோரி டைமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.